ஸ்விக்கி, சொமேட்டோ இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்துறோம்ல. ஆல்மோஸ்ட் நெறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா, இந்த மாரி ஆப்ஸ்ல நம்ம சந்திக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, கன்வீனியன்ஸ் ஃபீஸ், ரெஸ்டாரண்ட் ஃபீஸ், பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு ஒவ்வொன்னுத்துக்கும் நெறைய பிரேக்கேஜஸ் போட்டு இதுக்கே ஒட்டுமொத்தமா ஒரு அமௌண்ட் வந்துரும். இந்த மாதிரியான பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கும்போது தான் ராபிடோ அவங்களோட சைட்ல இருந்து ஒன்லி அப்படின்னு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பை லான்ச் பண்றாங்க. இதுல மத்த ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவா என்ன கொண்டு வந்திருக்காங்க, இது எப்படி ஒர்க் ஆக போகுது, எங்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ராபிடோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா முழுக்க ரைட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ராபிடோவோட இப்போ எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பைக் டாக்ஸி, கார் டாக்ஸி, ஆட்டோ, பார்சல் சர்வீஸ் அப்படின்னு பல வகைகளையும் அவங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற இந்த ரிசோர்ஸை பயன்படுத்தி இப்போ ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்குள்ளேயும் ராபிடோ என்டர் ஆக இருக்கிறாங்க. ஒன்லி அப்படிங்கிற பேர்ல இந்த ஒரு வெஞ்சரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆல்ரெடி இந்த ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல ஜொமேட்டோ, ஸ்விக்கி அப்படின்னு ரெண்டு பெரிய பிளேயர்ஸ் இந்தியா முழுக்க இருக்காங்க. இவங்களோட கம்பீட் பண்ற மாதிரி ராபிடோவோட ஒன்லி மார்க்கெட்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. ஆல்ரெடி ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இல்ல சில இன்கன்வீனியன்ஸை இவங்க பாசிட்டிவா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. உதாரணத்துக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோல நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு 15 to 30% வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல கமிஷன் போடுவாங்க. இது எங்க ஆட் ஆகும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ற ஃபுட்டோட பிரைஸ்ல, அதாவது அந்த மெனுலயே உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். சோ இந்த ஏரியாவை கவனிச்சு இதுல எக்ஸ்க்ளூசிவா இந்த பிரைஸை குறைக்கலாம், இந்த கமிஷனே இல்லாம ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு வரலாம் அப்படின்னு தான் ராபிடோ கொண்டு வராங்க. சோ ராபிடோ கொண்டு வர இந்த ஒன்லி பிளாட்ஃபார்ம்ல பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ கமிஷன் மாடல் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது ரெஸ்டாரண்ட்ஸோட டை அப் வச்சு இவங்க இந்த சர்வீஸை பண்ணாலும் கூட 0% கமிஷன் அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு வராங்க. அதனால இந்த மெனுவோட பிரைசஸ்ல எல்லாம் உங்களுக்கு பெரிய வேரியேஷன்ஸ் இருக்காது. ரெஸ்டாரண்ட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதை விட கொஞ்சம் தான் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதுலயும் நீங்க மத்த பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது 10 to 15% வரைக்கும் அந்த ஃபுட்டோட பிரைஸ் ரொம்ப சீப்பரா இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ இந்த ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு தான் மார்க்கெட்குள்ள ஒரு காம்படிட்டரா ராபிடோவோட ஒன்லி வர போறாங்க. இவங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒன்லி ஆப் மூலமா 150 ரூபீஸ்க்கும் கம்மியான நிறைய மீல்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ இது ஏன் இந்த டைம்ல முக்கியமானதா இருக்கு அப்படின்னா நீங்க ரெகுலரா ஸ்விக்கி, ஜொமேட்டோ யூஸ் பண்ற ஒரு பர்சனா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னதான் நீங்க ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பான் கோட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணாலும் கூட மினிமம் 200 ரூபாவது ஒரு பர்சன் சாப்பிடுறதுக்கு ஆயிடுது. டெலிவரி சார்ஜஸ், பிளாட்ஃபார்ம் ஃபீ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மினிமம் 200 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணாதான் ஒருத்தரோட மீல ஆர்டர் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது இப்போ ராபிடோ என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா 150 ரூபீஸ்க்கு கீழேயே நாங்க மீல் கொடுக்குற மாதிரியான நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால இனிஷியலி நிறைய கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்களோட காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது பிரைஸ்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியோட இவங்க மார்க்கெட்குள்ள வராங்க அப்படிங்கறத பாக்குறோம். பட் இதையும் தாண்டி ராபிடோக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்தியா முழுக்க இவங்க கிட்ட இருக்கிற டிரைவர்ஸ் தான். ஏன்னா ராபிடோல என்ரோல் பண்ண டிரைவர்ஸ் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ரொம்ப ஜாஸ்தி. இவங்க கிட்ட அந்த பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஆல்ரெடி இந்த பேஸ் அடிப்படையா வச்சுதான் இவங்களோட பார்சல் சர்வீஸையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இதே ரைடர்ஸை இவங்க இந்த ஃபுட் டெலிவரி ஆப்க்கும் பயன்படுத்துறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். சோ இந்த அட்வான்டேஜஸோட தான் ராபிடோ மார்க்கெட்குள்ள வராங்க. இனிஷியலா இவங்களோட டெஸ்ட் ரன் எங்கெல்லாம் நடந்தது அப்படின்னா பெங்களூர்ல குறிப்பிட்ட சில பகுதியில மட்டும், அதாவது டிடிஎம் லேஅவுட், HSR லேஅவுட், கொரமங்கலா இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் இவங்க டெஸ்ட் ரன் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுனால பெங்களூர் முழுக்க இந்த சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. கூடிய விரைவிலேயே இந்தியா முழுக்க எல்லா சிட்டிஸ்லயும் இதை அறிமுகப்படுத்த இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. சோ கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஜீரோ கமிஷன் மாடலை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கம்பேரிட்டிவ்லி சீப்பரான பிரைஸ்ல ஃபுட்டை டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. பட் இனிஷியலா அவங்க இந்த மாதிரி ஜீரோ கமிஷன் மாடலை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. போக போக என்ன மாதிரி மாறும், ஆல்ரெடி டியோபோலியா இருக்கிற ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அவங்களோட கம்பீட் பண்ணும்போது ராபிடோ எங்க பொசிஷன் ஆக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ராபிடோவோட புதிய பிசினஸ் பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.